அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நல்லா இருக்கீங்களா? மாதா தொலைக்காட்சி நேயர்களே, கடந்த பல வாரங்களாய் பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆழமான சத்தியங்களை நானும் என் மனைவியும் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறோம். அது மிகவும் பிரயோஜனமுள்ள ஒரு செய்தி என்பதை நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாதா தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, பரலோக ராஜ்யத்தில் நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் சிட்டிசன்ஸா, பிரஜைகளா வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய அழைப்பு. ஆனால் கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம மீட்கப்பட்டுறோம். we are saved whether we are converted. நாம் உண்மையிலேயே மறுரூபம் ஆக்கப்பட்டிருக்கிறோமா? நம்ம பாவங்களை அறிக்கை செஞ்ச உடனே, நான் பாவி ஆண்டவரேன்னு ஏற்று என் பாவங்களை அறிக்கை செய்தவுடன் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மை கழுவி நம்ம மீட்டு கொள்கிறது. ஸோ மீட்கப்படுவது ரொம்ப இன்ஸ்டன்ட்லி அது நடக்குது, உடனே நடக்குது. நம்ம எப்போ நம்ம பாவத்தை ஏற்று நீங்கள் தான்ப்பா என் ரட்சகர் என்று சொல்லி கடவுளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இடத்திலே மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவரை போல மாறுகிறோமா? கன்வர்ஷன் நடக்குதா? மறுரூபம் ஆக்கப்படுகிறோமாங்கிறது தான் இல்லை. we are saved but not converted என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் என்னை பொறுத்தவரை நான் இப்படி சொல்வேன், என்ன எதிர்த்து நிற்க, என்ன ஆட்சி செய்ய இந்த உலகத்தில் ஒருத்தனும் பிறக்கல என்று நான் சொல்வேன். நீங்க நினைக்கலாம், இவனுக்கு என்ன ரொம்ப பெருமையா, ஆணவமான்னு நினைக்கலாம். இல்லை, நீங்களும் அப்படித்தான். கடவுளுடைய பிள்ளைகளை ஆளவோ ரூல் பண்ண இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பிறக்கல என்பதான் உண்மை. அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இதுதான் த மென்டாலிட்டி ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். என்னை ஆளுவதற்கு இந்த உலகத்தில் ஒருத்தனை இல்லை, என்னை அடக்குவதற்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை. கடவுளுக்கு மட்டும்தான் அந்த ஆற்றலும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். The greatest weapon anyone can use against us is self-doubt. முதல்ல செல்ஃப் டவுட் அப்படின்னா சுய சந்தேகம். என்னை குறித்து என்னை சந்தேகப்பட வச்சுட்டா போச்சு, என்னுடைய வாழ்க்கையே போச்சு. அதுதான் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வெப்பன். பிசாசு நமக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய போராயுதம் என்று சொன்னால் செல்ஃப் டவுட், என்னை நான் சந்தேகப்படுவது. அதாவது என்னன்னா, லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன் ஒன்ஸ் எபிலிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வாங்க. சுய சந்தேகம் என்ன? எனக்கு இருக்கக்கூடிய திறமைகள் மேல, எனக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டின் மேல, எனக்கு இருக்கக்கூடிய நற்பண்புகள் மேல எனக்கே ஒரு சந்தேகம் உண்டாக்குவது தான் செல்ஃப் டவுட் அல்லது அன்சர்டனிட்டி அபவுட் மை எபிலிட்டி. அன்பான சகோதர சகோதரிகளே, தொடக்க நூல் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 5, 6, 7 வசனங்களை 4, 5, 6 வாசிச்சிங்கன்னா இதைத்தான் பிசாசு ஆதாம் ஏவால இந்த கருவியை வச்சு தான் மயக்கிடுது. அப்போ கடவுள் எல்லா மரத்திலிருந்தும் உங்களை சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாரா அப்படின்னு ஒரு டவுட்டை கிளப்புது. இல்லை, அந்த ஒரு மரத்தில் மட்டும்தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. இல்லை, உடனே சொல்லுது, இல்லை, அந்த மரத்தில் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கண்கள் திறக்கப்படும், அறிவு அதிகமாகும், கடவுளை போல மாறுவீங்க அப்படின்னு அது சொல்லுது. அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, அந்த ஆதாம் ஏவாளை கடவுள் படைத்த பொழுது கடவுளை போல தன் சொந்த சாயலையும் இமேஜ்லையும் படைச்சார். இன் ஹிஸ் லைக்னஸ் அண்ட் ஹிஸ் இமேஜ் தான் அவங்க 2 பேரும் படைச்சாரு. ஆனா அது என்ன சந்தேகத்தை உண்டாக்குதுன்னா, இந்த பழத்தை சாப்பிட்டாதான், கீழ்ப்படியாமை நடந்தாதான், கடவுளுக்கு எதிர்த்தாதான் கடவுளை போல மாற முடியுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை உண்டாக்குது. அதனாலதான் அவங்க கீழே விழுந்து அழிஞ்சு போனாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது சுய அவநம்பிக்கை அல்லது சுய சந்தேகம். என்னை குறித்து, ஆரைக்கராஜுடைய திறமை குறித்து, இப்போ என்னால் இதில் ஓட முடியாதுப்பா, என்னால் இதை தாக்கு பிடிக்க முடியாதுப்பா, என்னால் இதை வாழ முடியாதுப்பா, என்னால் இந்த பாவத்தை செய்யாமல் இருக்க முடியாதுப்பா, எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைப்பா, என்னால் இந்த அம்மாவை அன்பு செய்ய முடியாதுப்பா, என்னால் இவங்களை மன்னிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பலவீனத்தோடு வாழ்கிறோம். பார்த்தீங்களா? அதுதான் செல்ஃப் டவுட்டினுடைய விளைவுகள். அன்பான சகோதர சகோதரிகளே, சுய சந்தேகம் என்பது, செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது லோ செல்ஃப் எஸ்டீம், என்னையே குறைவாக மதிப்பிடுவது அல்லது எதிர்மறையா சிந்திப்பது. என்னை குறித்து என்னுடைய செல்ஃப் கான்செப்ட், நான் ஒரு கருத்தை வச்சுக்கிறேன், நல்ல கருத்து, இல்லை அந்த கருத்து சரியில்லையோ அப்படின்னு எனக்கு எதிராக நான் சிந்திக்கிறது. அதாவது இன்னொன்று என்னன்னா, லோ சென்ஸ் ஆஃப் பர்சன். நான் ஒரு சரியான மனுஷன் இல்லை, நான் எனக்கு ஒன்றுமே வராது. பாருங்க, இப்படித்தான் என்னுடைய ஒர்த், என்னுடைய வேல்யூஸ் எல்லாத்தையும் குறைவாக மதித்து என்னையே நான் மிக கேவலமாக மதிக்கிறது தான் செல்ஃப் டவுட்டு.
இது எந்த அளவுக்கு ஒரு சீரியஸா போகுதுன்னா, எனக்கு இருக்கிற திறமைகளை மதிக்கல, எனக்கு இருக்கிற நற்பண்புகளை நான் மதிக்கல, செல்ஃப் டவுட் வர 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 எனக்கு வாழ்வின் ஆதாரமாய், எனக்கு வாழ்வின் உச்சமாய், என் வாழ்வின் சந்தோஷமா விடுதலையா இருக்கக்கூடிய என்னை படைத்த கடவுளையே நான் சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறேன். அதுதான் ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் நடந்த மிக மோசமான ஒரு நிலை. அன்பான சகோதர சகோதரிகளே, நிச்சயமா செல்ஃப் டவுட் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம ஒரு விசுவாசிகளாக வாழ முடியாது. டவுட்டர், சந்தேகப்படுறவங்களா தான் எல்லாரையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்போம். பாருங்க, நாம ஒரு ஜெயிக்கிற பிள்ளைகளா வாழ முடியாது. லூசர்ஸ் ராதர் தன் வின்னர்ஸ். நாம ஒரு இழக்கிறவர்களாக தான் வாழ்ந்துகிட்டே இருப்போம். எதையோ இழந்தவங்கள தான் வாழ்ந்துட்டு இருப்போம். நாம் என்ன செய்வோம், ஒரு ஆடு போச்சுன்னா எல்லா ஆடும் போகிற மாதிரி யாரையோ ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணுவோம். பட் நம்ம லீடராக இருக்க முடியாது. பாருங்க, சுய சந்தேகம் வருகிற பொழுது. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ மாட்டோம், கடவுளுடைய அடிமைகளாக தான் நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். அப்போ இது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கல்ச்சர், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மோசமான பாரம்பரியங்கள் அல்லது முற்காலத்தில் நடந்த சில நிகழ்ச்சிகள், இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணுதுன்னா, நான் ஒரு அடிமை, நான் வாழ தகுதி இல்லைன்னு சொல்லி செல்ஃப் டவுட்டை ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழலுக்கு நம்மை தள்ளி விடுகிறது. எந்த அளவுக்குன்னா, எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கவே மாட்டேன். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, மத்தேயு எழுதின நற்செய்தி 25வது அதிகாரத்தில் 3 பேருக்கு 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து கொடுக்கிறார். அப்போ பாருங்க, மத்தேயு 25-21 ஒரு நிகழ்ச்சி பார்க்கலாம். அப்போ அந்த 5 தாலந்து கொடுக்கப்பட்டவன் போய் உழைத்து இன்னும் ஒரு 5 தாலந்து கொண்டுட்டு வரான். அதை பார்த்து கடவுள் மிக சந்தோஷப்பட்டு அப்ரிஷியேட் பண்றார். நன்று நன்று நம்பிக்கைக்குரிய என் பணியாளரை, என் வேலைக்காரன் தான் சொல்றாரு, ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் தான் சொல்றாரு. அங்க நடக்குது பாருங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். உன்னை சிறிய பொறுப்பில் நீ உண்மை உள்ளவனாய் இருந்ததுனால உன்னை மிகப்பெரிய பொறுப்புக்கு, மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு உன்னை அதிகாரியா உன்னை அமர்த்துறேன் அப்படிங்கிறார். அதிகாரிங்கிறார், வேலைக்காரன அதிகாரியா உயர்த்துறார். இன்னொன்று பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, என்டர் இன்டு த ஹாப்பினஸ் ஆஃப் யுவர் லீடர். என்னுடைய மகிழ்ச்சி நீ பங்கு கொள் அப்படிங்கிறார். என்னுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்னா அவரோட நம்ம சாப்பிட்றது, அவரோட வாழ்றது. இந்த உலகமெல்லாம் அவருது, அவர் தான் ராஜா, அவர் தான் இந்த உலகத்தை, அவரை எதிர்க்க யாரும் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தை, அந்த மகிழ்ச்சியில் நீனும் பங்கு கொள்ளு. பரலோக மகிழ்ச்சி, இந்த பூலோக மகிழ்ச்சி அத்தனையும் நமக்கு சொந்தம். எனக்கு ஈக்குவல், யூ ஆர் அட் பார் வித் மீ அப்படிங்கிறார். அதுதான் சங்கீத ஆசிரியர் சொல்றார் 23:5, கடவுளே, எனக்கு என் எதிரிகள் முன் எனக்கு ஒரு விருந்தை வைக்கிறீங்க. நானும் கடவுளும் எதிரிகள் என்னை பார்த்து பராமப்படுற அளவுக்கு எதிரிகள் முன்னு எனக்கு விருந்தை வைக்கிறீங்க அப்படிங்கிறார். நாம இன்னும் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் our seat at the holy family dinner table, we content ourselves with eating in the servant quarters. ஊதாரி மைந்தன் போயிட்டு வந்தான், திரும்பி வரும்பொழுது வேலையாட்கள் ஒருவனா என்னை வச்சுக்கன்னு தான் அவர் சொன்னார தவிர, இதே மென்டாலிட்டி தான் நமக்கு இருக்கு பாருங்க. பிக் பென் மென்டாலிட்டி, பன்றி தொழுவ அந்த சிந்தனை தான் நம்ம வாழ்க்கை சிதைக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, என்னோட பந்தியில் நீனும் இன்னைக்கு அமர், இன்றைக்கே என்னோட வான் வீட்டில் இருப்பாய்னா, இல்லை நான் பாவிகள்கிட்ட போய் கூட்டத்தில் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். இந்த ஒரு மென்டாலிட்டி நம்ம மாறணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அதனால தான் நான் சொன்னேன், பாவத்தை போய் அறிக்கை செய்வோம், பாவத்தை ஆண்டவரே என் ரட்சகன் ஏற்றுக்குவோம், அவரும் மன்னிப்பாரு, மீட்பு அடைவோம் கண்டிப்பா. ஆனா கன்வர்ஷன் நடக்குதா, அவருடைய பிள்ளையா மாறுகிறோமா, கடைசி வரை உனக்கு அடிமை 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 அடிமைன்னு சொல்லி அடிமைகளா வாழணுங்கிறதா நம்ம விரும்புறோமே தவிர, ஐயா நீ என்னோட என் வீட்டை சாப்பாடுறான், இல்ல வேலைக்காரன் நான் சாப்பிட்றேன்னு சொன்னா கடவுளுக்கு எப்படி வேதனையா இருக்கும். அப்பா, கடவுள் நம்முடைய அப்பா, அவர் சொல்றாரு, என்னோட என் பந்தியில நீனும் மகிழ்ச்சியா சாப்பிடுன்னு சொல்றாரு. இல்லப்பா, நான் தகுதி இல்லப்பா, நான் வேலைக்காரனோட அடிமையோட அங்க பின்னாடி அந்த கிச்சனுக்கு பின்னாடி இப்ப நான் சாப்பிட்றேன்னு சொன்னா கடவுள் எவ்வளவு வேதனைப்படுவாரு. இந்த மென்டாலிட்டியை தான் பன்றி தொழுவ மென்டாலிட்டி. பன்றி கூட்டத்தோட வாழ்ந்த அந்த ஊதாரி மைந்தருக்கு எப்படி இருந்துச்சோ, திரும்பி மனமாறான், நல்லவனா தான் வர்றான், தப்பு செஞ்சுட்டான், ஆனா உங்க வேலையாட்கள் ஒருத்தனை வச்சுக்குங்கன்னு சொல்றான் பாத்தீங்களா. இந்த மென்டாலிட்டி தான் நம்ம வாழ்க்கையில மறுரூபமாக முடியாதபடி நம்ம போவோம், பாவ சங்கீத தொட்டில் வரைக்கும் போவோம், பாவத்தை மன்னிக்கப்படுவோம், கழுவப்படுவோம், பா நான் நரகல்லப்பா எனக்கு. இதுதான் பாதி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபேஸோட நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏஷியன்ஸ்
அண்ட் ஆப்பிரிக்கன் எடுத்தீங்கன்னா, ஏஷியன்ஸ் அப்படின்னா இந்த ஆசிய கண்டம் சார்ந்த ஜப்பான், இந்தியா, சைனா இந்த மாதிரி நாட்டு மக்களுக்கும் ஆப்பிரிக்கனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதெல்லாம் சர்வே சொல்லுகிறது. ஆப்பிரிக்கன் பார்த்தீங்கன்னா எங்கேயோ எந்த நாட்டுக்கு, யூஎஸ்க்கோ எந்த நாட்டுக்கு போனாலும் எங்கேயாவது வேலை, ஏதாவது வீட்டில் துடைக்கணும், இப்படி தான் வேலை, ஜாப் தான் பார்ப்பான். ஆனால் ஏஷியன்ஸ் எப்படின்னா, இந்தியர்களாக இருக்கட்டும் அல்லது சைனாக்காரங்களாக இருக்கட்டும், அவங்களாம் படாங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதம் வேலை பார்ப்பான், இல்லை ஒரு வருஷம் வேலை பார்ப்பான், உடனே அங்கே ஒரு கடை அல்லது ஒரு பிஸ்னஸ், நான் ஒரு ஓனர், நான் ஒரு லீடர், அந்த ஒரு மென்டாலிட்டி பாருங்கள். அந்த மென்டாலிட்டி தான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம யாரையாவது ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு, தயவுசெய்து அதை விட்டுட்டு, நான் ஏன் பின்னாடி பலர் வரணும், நான் லீடராக வரணும் அப்படிங்கிற மனநிலை நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு அடிமையாக வாழணும்னு அவர் விரும்புறதில்ல. அவருடைய பிள்ளைகளாக வந்தாதான் அவரால் எதையுமே செய்ய முடியும். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, லூக்கா எழுதின நற்செய்தி 12வது அதிகாரம் 32வது வசனத்தில், சிறு மந்தைகளே பயப்படாதீங்க, பிதாவா உங்க அப்பா உங்களுக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு நான் தருகிறேன் அப்படிங்கிறாரு. லூக்கா எழுதின நற்செய்தி 12:32. Do not be afraid, little flock, for your father has been pleased to give you the kingdom of God. பரலோக ராஜ்யம் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா, நீங்கள் ஒரு தலைவர், நீங்கள் ஒரு அரசர், இந்த உலகத்தை ஆளணும், இந்த உலகத்தை பாவத்தை ஜெயிக்கணும், சொந்த மனசை ஜெயிக்கணும், என்ன ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், பிசாசு ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் பரலோக ராஜ்யத்தை கொடுக்குறாங்க. கடவுள் ரொம்ப சந்தோஷமா அதை கொடுக்குறாரு பாருங்களேன். அன்பான சகோதர சகோதரிகளே, அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊதாரி மைந்தனுடைய பேரபிள் ஓமையை சொன்னார் இல்லைங்களா? ஊதாரி மைந்தனுடைய ஓமை எதுக்காக சொன்னாருன்னா, அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க, 2 பேர் தப்பு செய்கிறாங்க. இளைய மகன் சொத்தெல்லாம் வச்சுட்டு வாங்கி பிடுங்கிட்டு தூரமாக போய் விபச்சாரம் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் பன்றிக்கு போடுற அந்த நெத்து கூட சாப்பிட முடியாமல் திரும்பி வரான். கடவுள் அவன் மனநிலை நான் அடிமை அப்படிங்கிற மனநிலை தான் அவனுக்கு இருக்கு. ஆனால் அப்பா இந்த 2 பசங்களும் பாருங்க, என் சொத்தை கொடு, இவனுக்கு சொத்து மேலே தான் ஆசை. மூத்தவன் எப்படி இருக்கிறான், ஏன் விபச்சாரம் பண்ணவனுக்கு போய் சொத்தை கொடுக்குறீங்க, ஏன் பங்களை கொடுக்குறீங்க, கொடுக்க மாட்டேன், உள்ள வர மாட்டேன் அப்படின்னு தகராறு பண்றான். 2 பசங்களுடைய ஃபோக்கஸுமே அப்பாவுடைய சொத்து மேல தான் இருக்கு. ஆனா அப்பாவுடைய மென்டாலிட்டியை சொல்ல தான் அந்த ஊதாரி மைந்தன் கதை. ஊதாரி மைந்தனை பற்றி அல்லங்க, அந்த ஊதாரி மைந்தனுடைய தகப்பனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது. அவன் எவ்வளவு பாழ்படுத்தியிருந்தாலும் அவமானப்படுத்தியிருந்தாலும் அவங்க அப்பா ஒரு நாளும் அவனை அடிமையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அடிமையை போய் ஓடி போய் இங்கே தூரத்துலேருந்து வரவனை போய் பார்த்து கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்து அவனை குளிப்பாட்டி மோதிரத்தை கொடுத்து செருப்பை கொடுத்து புதிய அணிகலன்களை கொடுத்து கன்றுக்குட்டி வெட்டி அவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் வைப்பாரா? இது ஃபுல்லாகவே வெறும் மனமாற்றம் அல்ல, மனநிலை கன்வர்ஷன் தான் இங்கே முக்கியம். நம்மளுடைய மறுரூபம் ஆக்கப்படுறோமா? ஒரு பாவிங்கிற அந்த நிலையிலேயே வாழ்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. பாவி மனம் மாறணும், வருந்தணும், மனம் மாறணும், மனம் வருந்துடும், அந்த நிலையிலே இருக்கிறதுனால எந்த ஒரு நன்மையும் நடக்க போறது கிடையாது. நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது நெக்ஸ்ட் லெவல், ஃபேஸ் 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். வர கன்வர்ஷன், மறுரூபமாக்கப்படுது, டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்பா அதை தான் எதிர்பார்க்கிறாரு. அவன் திரும்பி அடிமையா அந்த வீட்டில் இருந்து அவர் வெறுப்பார். அந்த பையனை ஓடி போய் முத்தம் கொடுத்து அவர் ஏற்றுக்கிறார். நீ என் பையன்டா, செத்து போன என் மகன் மீண்டும் வந்திருக்கிறான், ஏன் பையன் சொல்லி அவ்வளோ சந்தோஷமா மகிழ்ச்சி கொண்டாடுறாரு. அப்போ இந்த மனநிலையை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு நான் அடிமை, வேலைக்காரன், கூலிக்காரன், திருமுழுக்கு யோவான்னு சொல்லிட்டார், அவருடைய மிதியடி வாரை தொடக்கூட எனக்கு தகுதி இல்லை. அது ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆனால் அதை ஒன்று வச்சு நான் தாழ்ச்சி இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இதுதான் ஹியூமிலிட்டி அப்படின்னு போலி ஸ்பிரிச்சுவாலிட்டி, போலி ஹியூமிலிட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம உண்மையான தாழ்ச்சிங்கிறது என்னன்னு தெரியாம ரூத்து புஸ்தகத்தில் பார்க்குற ஒரு நிகழ்ச்சியை. ரூத்து ஒரு கணவனை இழந்த ஒரு விதவை, பட்டினி, உலகம் பூரா பட்டினி. அப்போ போவாஸுடைய லேண்டுக்கு வராங்க. போவாஸ் லேண்டில் அறுவடை நடக்குது. அறுவடை வேலையாட்கள் அங்கே இருக்கிறாங்க. வேலையாட்கள் என்ன பண்ணுறாங்க, நெல்லை அறுக்கிறாங்க, அரியா கட்டுறாங்க, பெரிய பெரிய கட்டா கட்டி தூக்கிட்டு போய் களத்தில் போய் அடித்து நெல்லை கொண்டுட்டு வராங்க. இப்போ இங்கே போவாஸ்ங்கிற அடிமை உள்ளே போகிறா. அப்போது போவாஸ் ஓனர் அங்கே பார்த்து அதட்டிக்கிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அறுவடை லாபம், அப்படி அவருடைய மென்டாலிட்டி, நான் கடவுளுடைய பிள்ளை அப்படிங்கிற மென்டாலிட்டி. வேலைக்காரன் இன்னைக்கு கூலி கொடுக்குற, அதுக்கான பயந்து கடவுளுக்காக அந்த ஆள் போவாஸ் ஓனராச்சே திட்டுவாருங்கிறது அந்த பயத்தோடு அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனால் இங்கே பாருங்க, ஒரு அடிமை பாருங்க, அந்த அடிமை போய் என்ன பண்ற, கீழே கிடக்கிற வேஸ்டா சிதறி போன நெல்லை பொறுக்கி அன்னைக்கு பசியை தீர்த்து கொள்ளுகிற அடிமையா ரூத் அங்கே இருக்கிறான்.
அந்த ரூத்தை தான் திரும்பி சில நாட்கள் கழித்து அவர் திருமணம் செய்ய ஓனரா மாறுறாங்க. ஓனரா மாறின பிற்பாடு அந்த நெல்லை அவ பொறுக்கி பொறுக்கி தின்னா அதனால என்ன மீட்பின் பிரயோஜனம் என்ன இருக்கிறது? உன் பாவங்களை மன்னிச்ச பிரயோஜனம் என்ன இருக்குது? என்ன ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழ்றோம்? யோசிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. மிக முக்கியமான ஒரு சத்தியம், நாம மனம் மாறுறோம், saved but not converted. We are yet to be converted. We are yet to be transformed. Radical reorientation இன்னும் வரல. ஏதோ ஒரு குருவா இருக்கிறானா பூச வைக்கிறோம், ஜபிக்கிறோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு வற்றாத நீருற்று புரட்சி எடுத்து ஓடலைன்னா குருவா இருந்து பிரயோஜனம் இல்லை. ஒரு அருட்சகோதரர் இருக்கிறேன்னா நான் திரும்பி டெய்லி செஞ்சதே செஞ்சுட்டு இருப்பேன், என்னிடமிருந்து வாழ்வு மற்றவங்களுக்கு போகல, நான் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறேன்னா நான் பண்ண தியாகத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் ஒரு மனுஷன் கணவன் மனைவியா இருக்கிறேன்னா, நாங்க புருஷன் முன்னாடியா இருக்கிறேன்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நான் பிரதிபலிக்கிறேன்னா நான் என்ன பிரசங்கம் பண்ணியும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க இதனால என்ன பிரச்சனை ஆண்டவர் இயேசு சொல்றாரு. நீ அடிமையா இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு பாருங்களேன். யோவான் எழுதிய நற்செய்தி 15வது அதிகாரம் 15வது இறைவசனம் இப்படி சொல்லுகிறது. என்ன சொல்லுது அப்படின்னா, இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், சர்வன்ட்னு சொல்ல மாட்டேன், அடிமைன்னு சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாருக்கு தெரியறதில்லை. எதற்காக இயேசு கிறிஸ்து வந்தாரு, என்ன பாடுபட்டாரு என்னங்கிறது ஒரு சர்வெண்ட்டுக்கு அடிமைக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவன் எப்ப என்ன சொல்றாரோ அதுக்காக கையை காலை ஆட்டுறாரு, கண்ணை பார்க்கறாரு, அதுக்காக தான் இருப்பான். மற்றபடி என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க மாட்டான். இனிமேல் நான் உங்களை நண்பர்கள் என்பேன், அவங்களிடமிருந்து தான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடம் நான் கேட்டு அனைத்தையும் உங்களுக்கு அறிவிக்க முடியும், நீ புரிஞ்சிக்கவும் முடியும். அதர்வைஸ் நீங்க இந்த பாவி அடிமை அப்படின்னா யூ cannot understand the real concept of the kingdom of God. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நாம நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா மறுரூபமாக்கப்படும். நான் கடவுளுடைய பிள்ளையா, அடிமை இல்லையா, அவருடைய பிள்ளையா நான் வாழணும்யா அப்படிங்க நாம புரிஞ்சுக்கணும்னா நண்பன்கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் டெவலப் டீப் ஃபெலோஷிப் பை கம்யூனிகேஷன். நண்பர்கள் தான் எதையும் மறைக்க மாட்டேன், எல்லாத்தையும் சொல்லுவான் பாருங்க. நண்பருங்க அப்படிங்கிறத விட இன்னும் நண்பனும் இருக்கணும், அதை விட மகன் அப்படிங்கிற அந்த உரிமை நமக்குள்ள இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, நான் ஒரு விஷயத்தை சொல்ல போறேன் பாருங்களேன். We have the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர். திருமுழுக்கு வழியா, நற்கரணை வழியா அல்லது கன்ஃபர்மேஷன் வழியா பரிசுத்த பெற்றுக்கொள்றோம் தான். We have the Spirit of God, we have the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். But we do not have the Spirit of the Holy Spirit. நமக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாருங்கிறது உண்மைதான். But we do not have the Spirit of the Holy Spirit. அப்படின்னா என்ன? பரிசுத்த ஆவியினுடைய ஸ்பிரிட் அப்படின்னா பரிசுத்தாவி என்ன விரும்புறாரு, அவர் மனம் என்ன நினைக்குது, அவர் என்னவா நம்ம மாற்ற விரும்புகிறாரு, அவர் நாம என்ன மாதிரி நடக்கணுங்கிற அந்த ஸ்பிரிட், அந்த எசன்ஸ், அந்த கான்செப்ட், அந்த வேர்ச்சஸ் நமக்குள்ள இல்லைன்னா பரிசுத்தாவி நமக்குள்ள இருந்து என்ன பிரயோஜனம்? We have the Holy Spirit, but we do not have the Spirit of the Holy Spirit. இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இதை வச்சுதான் ரோமர் கழுதிய நிருபத்தில் 12வது அதிகாரத்தில் 1 முதல் 2 வசனத்துல பவுல் ரொம்ப கேட்டகரிக்கலா சொல்றாரு. ஐயா, மனம் என்ன சொல்றாருன்னா, சகோதர சகோதரிகளை கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிற கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியா நீங்க படைக்கணும். இதுவே உள்ளார்ந்த வழிபாடு. அப்படி செய்யணும்னா நீங்க என்ன செய்யணும்? இந்த உலகத்தின் போக்குப்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக அப்படிங்கிறார். டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றார். பி டிரான்ஸ்ஃபார்ம்டு லைக் யுவர் ஃபாதர் அப்படிங்கிறார். புத்தி மாறணும், மனம் மாறணும். நான் என்னதான் மீட்கப்பட்டாலும் அந்த பன்றி தொழுவ மென்டாலிட்டி தான் எனக்கு இருக்குன்னு சொன்னான். த மென்டாலிட்டி ஆஃப் பிக் பென் தான் எனக்குள்ள இருக்குன்னு சொன்னா, பிகட்ரி அந்த மென்டாலிட்டி தான் எனக்குள்ள இருக்குன்னு சொன்னா, என்னால கடவுளுடைய திருவுள்ளம் எது, கடவுள் எது நல்ல செஞ்சிருக்காங்கிறத தெரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய மனநிலையில் மாற்றம் மிக 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 முக்கியம். என்னோட வந்து சாப்பிட்றா அப்படின்னா கடவுள் சொன்னாலும் இல்லை நான் சர்வன்ட் குவார்டர்ஸ் தான் சாப்பிடுன்னு சொன்னா ஒரு நாளும் கடவுளையும் புரிந்து கொள்ள முடியாது, கடவுளுடைய ராஜ்யத்தையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், முதல் நிலை. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நாம் மீட்கப்படுறோம், அதான் முதல் நிலை. மீட்கப்பட்ட நாம மறுரூபம் ஆக்கப்படுறோமா?
மறுரூபம் ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் ஒண்ணுமில்லை, செல்ஃப் டவுட், நான் தாழ்ந்த ஜாதி, தாழ்ந்த ஊர், நான் பாவி, மோசம் அப்படிங்கிற அந்த சுவற்றை உடைத்து தள்ளிவிட்டு நான் ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அந்த உரிமையோட பரிசுத்தத்தில் நிலை நின்று அவருடைய ராஜ்யத்தை கட்ட முற்படணும், துவங்கணும். ரகபோத் என்பது அதுதான், கடவுளுடைய பிள்ளை என்கிற உணர்வோட வாழும் பொழுதுதான் ஆசீர்வாதங்கள் வரும். இல்லைன்னா 1 மணி நேரம் சந்தோஷமா இருப்பீங்க, 4 மணி நேரம் துக்கமா இருப்பீங்க. ஏன் துக்கமா இருக்கீங்க? ஏன் உங்க சந்தோஷம் தொலையுது? ஏன் உங்க கோபம் வருது? ஏன் உங்களை இழக்கிற அப்படிங்கிற காரணம் புரியாமலே செத்து போயிடுவோம். ஆகவே இன்று முதல் நாம் முடிவெடுப்போம், கடவுளுடைய பிள்ளை, இந்த உலகத்தை கலக்க வேண்டிய பிள்ளைங்க. என்னை எதிர்த்து நிற்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை, ஏனென்றால் இந்த உலகத்தை படைத்த கடவுள் என்னோட கூட இருக்கிறார். இதுதான் கிங்டம் ஆஃப் காட் மென்டாலிட்டி. இந்த உணர்வோடு வாழ்வோம், உலகத்தை சுதந்திரிப்போம். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லார்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஒரு செல்ஃப் டவுட். நம்மை குறித்தே நமக்கு ஒரு நிச்சயமற்ற ஒரு நிலை, ஒரு சந்தேகம். என்னால் இதை செய்ய முடியாது, என்னால் இதை அச்சீவ் பண்ண முடியாது, ஒரு பயம், ஒரு கலக்கம் நம்மை ஆளுகை செய்கிறதே தவிர கடவுள் நம்மை ஆளுகை செய்வதே இல்லை. அதனால தான் நம்ம கூனி குறுகி ஒரு அடிமையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற இந்த ஒரு அற்புதமான சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரத்தில் விண்ணரசை பற்றிய ஓமைகளை ஆண்டவர் அடுத்தடுத்து சொல்லுவார். அதுல அந்த புதையல் பற்றி, முத்து ஓமை எல்லாம் சொல்லும் பொழுது, இதோ விண்ணரசை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு, அதெல்லாம் எனக்கு குப்பைன்னு நினைச்சு அதை தூரமா தள்ளிட்டு இந்த விண்ணரசை பற்றிய அந்த கருத்துக்களை நீ உள்ள வாங்கிக்கோ, அதன்படி வாழ ஆரம்பி, மற்றதை பத்தி நீ நினைக்கவே நினைக்காத அப்படின்னு சொல்லி இந்த ஓமை வழியா சொல்வார். அந்த விலையுயர்ந்த முத்தை கண்டுபிடித்தவன் அதுவரைக்கும் தான் வைத்திருந்த எல்லா விலையுயர்ந்த முத்துக்களை காட்டிலும், சொத்துக்களை காட்டிலும் இது விலை உயர்ந்தது, இது மட்டும் இருந்தா எனக்கு போதும்னு சொல்லி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த முத்தை அவன் சுதந்திரத்துக் கொள்கின்றான். இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். கிங்டம் ஆஃப் காட், கடவுளுடைய அரசிலே நாம் எப்படிப்பட்ட மகத்துவம் மிக்கவர்கள். ஆனா இன்னைக்கும் நமக்கு அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை. என்னோட கடந்த கால வாழ்க்கையின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா, அது மன்னிக்கப்பட முடியுமா, இன்னும் அந்த டவுட்லயே நம்ம இருந்தோம்னா எப்போ நம்ம அதிகாரியாய் மாறப்போகின்றோம்? எப்பொழுது நாம் கடவுளின் மகன்களாக, மகள்களாக இந்த உலகை ஆளுகை செய்ய போகின்றோம்? எப்பொழுது கடவுளுடைய பணியை ஆற்றப்பட போகின்றோம்? பெற்றுக்கொள்பவர்களாகவே மடிந்து போக போகின்றோமா, அல்லது பெற்றுக்கொண்டோம் என்கிற நிச்சயத்தோடு எழுந்து சுடர்விட போகின்றோமா? உலகெங்கும் போய் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லும் போது அவர்களுக்குள் பயம் இருந்தது, கலக்கம் இருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு, பரிசுத்த ஆவியின் மனநிலை அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் மறு இயேசு கிறிஸ்துக்களாக இந்த உலகம் எங்கும் சாட்சி சொன்னார்கள், நற்செய்தியை பறைசாற்றினார்கள். ஒவ்வொரு நிருபத்தை படிக்கும் பொழுது எப்படி இவர்களுக்கு இது தெரிந்தது, யார் இவர்களுக்கு இது வெளிப்படுத்தி கொடுத்தது, எல்லாவற்றையும் கண்ணால பார்த்தாங்க இல்ல, பரிசுத்த ஆவியானவர் சொன்னதை அவர்கள் செயல்படுத்தினார்கள். நாமும் தான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுலயும் நமக்கு டவுட், இதோ அந்த சபைக்கு போனாதான் பரிசுத்தாவி கிடைப்பாரா, டவுட்லயே வாழ்ந்து கொண்டிரு. எழுந்து பிரகாசிப்போம் நிச்சயத்தோடு, என் ஆண்டவர் உண்மையுள்ள கடவுள், அவரை நான் சொந்தமாக்கி கொண்டிருக்கின்றேன், அவர் எனக்கு சொந்தமானவர், இதோ நான் அவளுக்கு சொந்தமானவர், நான் அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் மிகுந்த வாழ்க்கையை வாழ பிறந்திருக்கிறேன், அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதற்கான வல்லமை எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்கிற நிச்சயத்தோடு வாருங்கள் பாடுவோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானவர், சாவை வென்றவர் என் ஜீவனானார், இதோ நான் அவருடைய பிள்ளை, அவருக்காய் எழுந்து பிரகாசிப்பேன் என்று கரங்களை தட்டி குடும்பமாய் பாடுவோம். வாருங்கள் சந்தோஷமாய், நிச்சயத்தோடு. பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நிச்சயம் உண்டு, நாம் கடவுளின் பிள்ளைகள் என்ற நிச்சயம் உண்டு. அந்த நிச்சயத்தோடு பாடுவோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே, ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவி வென்றவர் என் ஜீவனானார். சந்தோஷம், சமாதானம் நிறைய பெற்றவர்களாக, without doubt, let us go forward. கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன்
புதையல் பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவி வென்றவர் என் ஜீவனானார். வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நம்மிடமிருந்து புறப்பட்டு போகணும், சமாதானம் நம்மிடமிருந்து புறப்பட்டு போகணும். ஏனென்றால் இயேசு நமக்குள் வாழ்கின்றார். நாம் கடவுளின் ராஜ்யத்தின் பிள்ளைகள் அல்லவா? சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா, சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார், பாவமெல்லாம் போக்கிவிட்டார், என் பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவி வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவி வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். அறிக்கையிட்டு ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இதோ நிச்சயத்தோடு வந்து நிற்கிறோம் சுவாமி. எங்கள் பாவங்களை போக்கி எங்களை பரிசுத்தராய் மாற்றி உம்முடைய மனநிலையோடு இந்த உலகத்தில் எழுந்து சுடர்விட உம்முடைய ஆவியே எங்களுக்குள் கொடுத்து, இதோ செயல்படு, துணிவோடு செயல்படு, என்னை நம்பி செயல்படு நீர் கொடுக்கிற அந்த வார்த்தைகளை இதோ பிடித்துக்கொண்டு இதோ இந்த உலகத்திற்குள் நாங்கள் செல்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்படியாக ஒரு வைராக்கிய விசுவாசத்தால நிரப்புங்க. ஒவ்வொரு உம்முடைய வைராக்கியம் உள்ள ஒரு வீரனாக, போர் வீரனாக, உம்முடைய மகனாக, உம்முடைய தளபதியாக அப்பா ஒவ்வொருவரும் புறப்பட்டு இந்த உலகத்துக்குள் செல்வார்களாக. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அறிக்கையிட்டு அப்பா உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரையும் சுதந்திரத்துக் கொள்வார்களாக. அப்படிப்பட்ட வல்லமையால் ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த நாளில் நீர் அலங்கரிப்பீராக. உம்முடைய அதிமிக மகிமைக்காய் இதை செய்து முடிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பெற்றுக்கொண்டோம் என்று நம்பி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க.